ஹலோ, ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஓகே, டக்குன்னு நம்ம வந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு வந்து நான் வந்து 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வடச்சட்டியில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ப்ரௌன் ஆனோடனே வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து 3 வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. பக்கத்தில் சட்டியில் வந்து நான் வந்து பணியாரத்துக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 வரமிளகா வந்து சட்னிக்கு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டிக்கோங்க. ஏன்னா வந்து எப்படியும் அரைக்கிறது தான். அதனால் தக்காளியை போட்டதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த எவ்வளோ உப்பு வேணுமோ உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துடும், ஈஸியாக வெந்துடும். நான் வந்து தாளித்து வச்சுருந்தேன் இல்லையா பணியாரத்துக்கு, அது வந்து இப்போ கொட்டி வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பணியாரம், எனக்கு வந்து நான் ராகி தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு ராகி தோசைக்கு ரெடி பண்ணேன். ராகி தோசைக்கு வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு. ராகி மாவு வந்து தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு தோசைக்கல் வந்து குழியாக இருக்க தோசைக்கல்ல ஊற்றினா வராது. நீங்கள் வந்து நல்லா ரவுண்டாக சமமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றுனீங்கன்னா நல்லா நமக்கு ரவை தோசை வர மாதிரி நல்லா வரும். நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படி இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு, ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஆற விட்டுருங்க. இதையே நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டுட்டு வந்து இது எப்படி அரைக்கணும்னா, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இது மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன சட்னி வேணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிற சட்னி இதுதான். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.